ஆண்களுக்கும் இடையே ரூபாய் 10 தொடங்கி 100 வரையிலான பத்திரத்தில் ஒப்பந்தம் செய்யப்படுகிறது. ஒப்பந்த காலத்து முடிவில் பெண்கள் ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொள்ளவும் முடியும். பாலின விகிதங்கள், வறுமை, வரதட்சணை கொடுமை ஆகியவற்றால் வாடகை மனை நடைமுறை பின்பற்றுவதாக சொல்லப்பட்டாலுமே இந்த கொடூர நடைமுறையால் பெண்கள் பாலியல் ரீதியாக சுரண்டப்படுகிறார்கள் என்கிற அச்சமும் வெளிப்படுகிறது. 14 வயதில் ரூபாய் 80,000 வாடகை மனையாக ஏலம் விடப்பட்ட சிறுமி தனது துணையாலும் அவரது குடும்பத்தில் உள்ள ஆண்களாலும் பாலியல் தொல்லைக்கு ஆளானதாக தெரிவித்துள்ளார். இதுபோன்று பல பெண்கள் இந்த வாடகை மனைவி கலாச்சாரத்தால் ஏற்பட்ட துன்பங்களை பகிர்ந்துள்ளனர். இக்கலாச்சாரம் குறித்து மத்திய பிரதேச காவல்துறைக்கு தெரிந்திருந்தாலுமே புகார் தர யாரும் முன்வருவதில்லை என்பதால் சட்ட ரீதியாக தடுக்க முடியவில்லை என்ற அறிக்கையும் வெளியிடப்படுகிறது. 21ஆம் நூற்றாண்டிலும் பாரம்பரியம் என்கிற பெயரில் பெண்கள் மற்றும் இளப்பெண்களை வாடகை மனைவிகளாக விடப்படும் பழக்கம் பெண்கள் உரிமைகள் இந்தியா முன்னேறிய போதிலும் நீடித்திருக்கும் பாலின சுரண்டலில் 2 பக்கத்தின் அம்பலப்படுத்துகிறது. பெண்களை கண்ணியம் மற்றும் மரியாதைக்கு தகுதியான மனிதர்களாக கருதாமல் வருமானம் ஈட்டும் சொத்துக்களாக கருதி உடனடியாக தடை செய்யதும் சொல்லி குரல்களும் எழுப்பப்படுகிறது. இந்த வருஷமும் சம்பளத்தில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.